இது திருப்தின்னு நீ அங்கே தேடிட்ட. ஏன் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை நான் சொல்லட்டுங்களா? குடும்ப வாழ்க்கையில் ஏன் தெரியுமா திருப்தி இல்லை? நீங்கள் தேவைன்ற திருப்தியாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் எங்களை நிறைய மாற்றிட்டார். அது ஏன் சொந்த பந்தத்துக்கு மத்தியிலே என் குடும்பத்தில் நாங்கள் அன்பாக இருக்கிறத காமிச்சிட்டார் ஆண்டவர். எல்லாருக்கும் மத்தியிலே எங்கள் கூட 24 நாள் இல்லை 365 நாள் இருந்தாலும் நாங்கள் சமாதானம் சந்தோஷமாக அன்பில் வர வச்சதுக்கு காரணம் திருப்தியை நாங்கள் இங்கே தேடலை, திருப்தியை இங்கே தேடணும். கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. எந்த ஒரு குடும்பத்தில் சமாதானத்தையும் திருப்தியையும் ஆலயத்தை தேடுறீங்களோ அங்கே தான் திருப்தியாக இருக்கும். என் பையன்தான் உயிர், இவனுக்காக வேலையே ஒரு 10 நாள் லீவ் போட்டலாம்னா இவன் ஒரு 5 வருஷத்தில் எங்கூட பழக்க மாட்டான். எய்த்தாப்பில் போய் எப்பா வேணா ரமேஷ் வேணா விளாடுவோம். என்னடா உனக்காக நான் உட்காந்துருந்தேனடா அப்படின்னா அவன் 10 பேரை கூப்பிட்டு விளையாட போயிடுவான். நீ நான் உட்காந்து தான் இருக்கணும். சொல்லுங்க, திருப்தி எங்கே இருக்குது? ஆலயம். சம்பூர்ணம் எங்கே இருக்குது? ஆலயத்தில் இருக்குது. உங்கள் குறைச்சலை எங்கே சமாளிக்கணும்? ஆலயத்தில் தான். இந்த வசனம் நல்லா வாசிங்க. காலைல வாசிச்சு அப்படியே இருதயத்துக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வசனம். வாசிங்க. சொல்லுங்க, செழிப்பிற்கான திறவுகோல் ஆலயத்தில் சம்பூர்ணம். சொல்லுங்க, ஆலயத்தில் சொல்லுங்க, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உங்களுக்கு தாகம் ஒன்று இருந்துச்சுன்னா இருதயத்தில் தாகம் இருக்கும். அது எங்கே தீர்க்கப்படும்? பேரின்ப நதியினால் நீங்கள் தாகத்தை தீர்ப்பாராம். டேப் வாட்டரில் இல்லை. சொல்லுங்கள், டேப் வாட்டரில் உங்களை மகிழ்ச்சியாக்க மாட்டாராம், நதியில் மகிழ்ச்சி ஆக்கிடுவார். நதின்னொன்னே நீங்கள்லாம் நதி என்ன இங்கே பார்க்கல. நம்ம ஊரில் ஓடுறதுலாம் ஆறு தான். நதின்னா